OMR இல்ல, Adwaita Homes. surprising price இல்ல, Adwaita Homes. suitable location, sensible design, sensational price. Oyamarla Adwaita Homes. Namakela pakkathila Adwaita At Adwaita Homes, good times blossom. Amazing homes at surprising price. Call 044 4009 5009. Log on to adwaitahomes.com, a BMR Group product. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டீம் ஆன் ஸ்டேஜ். ஏற்கனவே அந்த டீம் தான் வந்ததுலேருந்தே ஆன் ஸ்டேஜ் இருந்துகிட்டே இருக்கு. எங்களை பற்றி நாங்களே ஏவி பண்ணுறது உலகத்திலே மகா மட்டமான விஷயம். பட் அதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறது பாருங்க. எங்களை பற்றி நாங்களே பெருமை பேசுவது கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் நிகழ்ச்சியின் கட்டாயம் கருதி அதை கூச்சமின்றி செய்கிறோம். திறமையானவர்கள் மட்டுமே யூடியூபில் சாதிக்க முடியும் என்ற மாயையை உடைத்து நாங்களும் சாதிப்போம் என வீறுநடை போட்டு சென்னைக்கு வந்தவர்கள் இந்த ஸ்மைல் சேட்டை. 2015 டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு 2 தீமைகள் வந்தன. ஒன்று சென்னை வெள்ளம், அது ஒரு வாரத்தில் வடிந்து விட்டது. இரண்டாவது ஸ்மைல் சேட்டை, இது இன்னும் தமிழக மக்களை விடாது கருப்பாக, அதுவும் குண்டு கருப்பாக சுத்தி வருகிறது. வீப் ஷோவில் யாரையாவது வம்பிழுக்க வேண்டியது, அதில் பிரச்சனை வந்தால் ஸ்கிரிப்ட் ரைட்டர்கள் தான் இதற்கு காரணம் என ஹவு டு ஐ டெல் யூவில் போட்டு கொடுக்க வேண்டியது. அவர்கள் எங்களை வெளியில் வைத்து வாயிலேயே மிதிக்க வேண்டியது. வாய் வீங்க பேச முடியாமல் போனால் இதுதான் எங்கள் டம்பஸ்ட் ரிவ்யூக்கு வேண்டும் என ரிவ்யூவில் உட்கார வைக்க வேண்டியது. இப்படியே போனால் இவர்கள் நடத்தும் சேட்டைய நிகழ்ச்சியை இவர்களை வைத்து நடத்தும் அவல நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார். இன்னும் இந்த சுவரு எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கையை தான் காவு வாங்க காத்திருக்கிறதோ. ஸ்மைல் சேட்டை குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஸ்மைல் சேட்டை ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். நீங்க எல்லாரும் வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்க அதே விஷயம் தான். ஸ்கிரீன் ஓபன் பண்ணும் சார், ஆங்கர் உள்ள வரணும் சார். ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க சார், ஆங்கர் உள்ள வரணும். என்ன பண்றீங்க? ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க, ஆங்கர் உள்ள வரணும்னா. NAMO நமோ மொபைல்ஸ் வழங்கும் பிக் லாஸ். எங்க ஸ்டடி காம் எங்க ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்ல, நான் தாஜா பண்ணி வச்ச வண்டி பேஜார் பண்ணதில்ல. இந்த பட்டாசெல்லாம் எதுவும் இல்ல பட்ஜெட்டே இல்ல சார். ஏன்னா அது வேற வெடிச்சு தலையில சிக்கனாவா விழுந்து வீட்டுல போய் குளிச்சாதான் சரியாகும். கேரவேன் வேற தூக்க மாட்டான். ஒரு மியூசிக் எங்க மியூசிக் இல்ல சார், எடுத்து வைக்கல. சரி கையாவது தட்டுங்களேன் எனக்கு. பிராண்ட் சொல்லுங்க. காலை சேர்த்து வைங்க முதல்ல. நேரா நிக்க தெரியாதா? கேமராவுக்கு நில்லுங்க சார். சார் இங்க தானே சார் சொன்னீங்க சார், கேமராவை பார்த்து பேசுங்க சார். இங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்ங்க, அது இது நம்மளாலே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்லாதீங்க சார் அவங்கள்ட்ட. அது சொல்லக்கூடாது சார். இங்க பார்க்காதீங்க சார். NAMO நமோ மொபைல்ஸ் வழங்கும் பிக் லாஸ். என்ன தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? என்ன சொல்றீங்க சார்? இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சார். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அடுத்த கட்டம் போக பாருங்க. ஒரு எனர்ஜியே இல்ல. யாரா இவர் கமிட் பண்ணது? ஒரு எனர்ஜி இல்ல, ஒரு ஃப்ளோ இல்ல. பேசுறதெல்லாம் இங்க பார்த்து பேசுறாரு. புரியல எனக்கு என்ன சொல்றீங்க. வந்துருங்க, வாங்க வீட்டுக்கு போவோமா? இல்ல நான் இன்ட்ரோடியூஸ் ப்ரோகிராம் பண்றதா எப்படி? இங்க ஏகப்பட்ட ரூல்ஸ்னு சொன்னேன்ல. 30 கேமரா, 14 பேர் மொத்தம். 14 பேரா? 5 பேர் தான். 14 சொன்னீங்க, போயிட்டாங்க பாதி பேர். ரூல் சொன்னதுக்கு எல்லாம் ஒரிஜினல் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இங்கே ஒவ்வொருத்தவங்களையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வர போகிறாரு. கிட்டத்தட்ட 120 திரைப்படங்களுக்கு மேலே ஹீரோவாகவும் செகண்ட் ஹீரோவாகவும் நடித்தவர், செகண்ட் ஹீரோவாகவும் நடித்தார். இன்ஃபேக்ட் அவர் என் கூட நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனாக, கேமராமேனா. நானும் பார்க்கலாம்.
மகேஷ் வெங்கட்ராமன் நன்னதர்தன் நிறைய திரைப்படங்கள்ல ஆமாமா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க. Hi Big Loss, I'm a motivator, I'm an actor, I'm a yoga trainer, gym trainer. அப்புறம் முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர். I am மகேஷ் வெங்கட்ராமன். அப்படின்னு சொன்னீங்க, பேரும் சொன்னீங்க, பிசிக்கல் ட்ரைனர் அப்படின்னு தெரியல எங்களுக்கு யாரும் தெரியலன்னு சொல்லாதீங்க. நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. வரப்பே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. 3 weeks வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் 3வது ரவுண்ட் அப்புறம் அந்த ஃபேமிலியில ஒருத்தராக ஆகி அப்படியே கண்டினியூ பண்ணி நல்லா போயிடுவாரு. இவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போறான். இவங்க மனைவி வேற வெளியே தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போனா இவங்களை பத்தி தமிழகத்தின் தானைய தலைவி, தமிழகத்திய தானே மங்கை என்ன சொன்னீங்க புரியுது? தமிழகத்தின் தானைய தலைவி. தானே தலைவியா சார்? சும்மா சொல்லுங்க சார். ஓகே, லெட் மீ கம் டு தி பாயிண்ட். தமிழகத்தின் தானே தலைவி சின்னம்மா ஓபிஎஸ் எங்க அம்மா. இப்போ புரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஹாய் பிக் லாஸ், நான் உங்களோட பெரிய ரசிகை. எங்க அப்பா அம்மா எல்லாரும் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது உங்களை நான் பார்த்துட்டு நினைச்சிட்டேன். நான் பார்த்துட்டேன் பிக் லாஸ். அது இருக்கட்டும்மா, நீ பிக் லாஸ்க்கு வந்து இந்த நிகழ்ச்சியில 14 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த லேடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அவங்க கூட தான் நான் பழகணும்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். நான் இதை கண்டிப்பா உங்க முயற்சிகள் எல்லாம் எனக்கு பிடிச்ச படம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய சொல்லிட்டே போலாம் பிக் லாஸ். அதுல நீங்க நடிச்ச படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிக் லாஸ். அந்த சார் டயலாக்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் பிக் லாஸ். எங்க சார் பிடிச்ச எனக்கு ஸ்கூல்லனோட எனக்கு எங்க மலர் டீச்சர் தான் ஞாபகம் வருது பிகாஸ் அவங்க நிறைய தடவை சொல்லிருக்காங்க அப்பா அம்மாவை பத்தி. இது இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கேன். உள்ள போய் என்ன பாச்சு பேச போதோ எல்லவோ பாடுபட போறாங்களோ ஒண்ணுமே தெரியல. இன்னும் நீ போலையா அம்மா தாய? எஸ், ஆக்டர் சிரி ஆக்டர் சிரி பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆனா இல்ல நீங்க எவ்வளவு மாத்தினாலும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதான் சரி, பேசுங்க அவர்கிட்ட பேசுங்க. மிஸ் சிரி எப்படி இருக்கீங்க? உங்களை நிறைய திரைப்படங்களை பார்க்கலனாலும் ஒரு சிறை என்னப்பா இல்ல ஒரு சீனியர் பேசும்போது அந்த உத்து கேட்கறது தான். பேசுங்க. நீங்க இப்ப நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் இந்த பிக் லாஸ்க்குள்ள நீங்க வரணுன்றது ஆமா. சொல்லுங்க. ஹலோ சார், ஏதோ போட்டோ மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோ வரல. ஹலோ, அது வீடியோ தான் சார், பாருங்க, நல்லா பாருங்க, அசைவு இருக்கு பாருங்க. என்ன கேட்டாலும் அதான் சார் பதில் சொல்றேன். சப்ஜெக்ட் 20 வருஷமா இப்படி தான் இருக்கு. சாப்பிட்டியாடா தம்பி? டேய் பார், சாப்பிடலன்னு சொல்றான். வீட்டுக்கு போறியா? ஒரு வாரத்துல விட்டுருவோம், கவலைப்படாத. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டு வேண்டிங்க வேண்டாமா? எங்க போய் சார் முடியுது? அனுப்பி விடுங்க. போயிட்டு வா, வீட்டுக்குள்ள போப்பா. போயிட்டு வா. போதும். எஸ் சார், கவிஞர் அநேகன். வணக்கம் திரு கவிஞர் அநேகன் அவர்களே. பாஸ், என்ன பாஸ் ஆச்சு உங்களுக்கு? சினிமான்னு அலைஞ்சீங்க, நடுவில் அப்பப்ப தொலைஞ்சீங்க. பாஸ், என்ன பாஸ் ஆச்சு உங்களுக்கு? இல்ல ஒரு அதை பத்தி வேணா, நீங்க பிக் லாஸை பத்தி மட்டும் சொல்றீங்க ப்ளீஸ். ஆஸ்கர் வாங்க துடிச்சீங்க, அப்புறம் ஏன் டிவியில நடிச்சீங்க? பாஸ், என்ன பாஸ் ஆச்சு உங்களுக்கு? கவிங்க சொல்ற மாதிரி நினைச்சு என்னோட உண்மையை சொல்றாரு சார். பேச சொல்லுங்க பிக் லாஸ் பத்தி. வேற பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஐயோ கட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நோ பர்சனல்ஸ் அப்படி சொல்லி தான் நீங்க கமிட் பண்ணுங்க. ஓகே, நோ பர்சனல். போங்க. என் பர்சனல்ல சொன்னா எவ்வளவு? எஸ். இது உங்கள் என் அபிமான போவியா என்ன விஷயமா வந்திருக்கீங்க இந்த பிக் லாஸ்ல? நீங்க எதை சாதிக்க போறீங்க? நான் உங்ககிட்ட என்ன பிக் லாஸ் கேட்டேன்? ஒரே ஒரு பனானா, ஒரே ஒரு கிரீன் டீ தானே கேட்டேன். அதுதானே கேட்டேன். எனக்காக நீ அது கூட பண்ண மாட்டீங்களா? நான் தான சின்ன பொண்ணுங்க. இல்லம்மா, நீ கேக்குற பனானா அந்த கிரீன் டீ எல்லாமே நான் தரேன் உனக்கு. ஆனா நீ எதுக்காக இங்க வந்த? பிக் லாஸ் வடை, சாம்பார், இட்லி, தோசை, பூரி, ரவா இட்லி. சமாளிங்க. என்ன சார், உள்ள போறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு இந்த பிள்ளை. இல்லம்மா, உங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ள இருக்கு. பேல்பூரி பிக் லாஸ், சாட் ஐட்டம்ஸ். எஸ். சொன்ன மாதிரியே 5 பேர் உள்ள எல்லா இடத்துலயும் பட்டர் சிக்கன், மசாலா. சொன்னதுக்கு அப்புறம் நிக்காம. எஸ், நீங்க பார்த்த இந்த 5 பேரும் 5 பேர் இல்ல 6 பேர். 6 பேரா? 6 பேர். உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா ஒருத்தரை கொண்டு வந்திருக்கோம். அவர்தான் இந்த 6வது நபர்.
யார் அந்த ஆறாவது அவர் சாதாரணமா திரும்ப மாட்டாரு, ஏதாவது மியூசிக் போட்டா தான் திரும்புவார். சார் எந்த செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொல்லி தான் என்ன கூப்பிட்டீங்க. இது ரொம்ப ஓவர். சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். சொல்லுங்க சார். அஸ்வின் தாத்தா சார் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க சார். சார் வேணாம் சார். சார் உங்க நல்லதுக்காகவும் என்னுடைய இவங்க நல்லது எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் நான். ப்ளீஸ் வேண்டாம் சார். சார் இந்த மாதிரி ஷோக்கு வந்தா இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போங்க பேசுங்க அவர்கிட்ட, அஸ்வின் தாத்தாட்ட பேசுங்க. வணக்கம் பாஸ். நீ பாஸா இருக்கிறது முக்கியம் இல்ல, மாஸா இருக்கணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நானா இருக்கணும். சார் நீங்க ஏன் இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. நாங்க வேற மாதிரி. நீ நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வரக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா வருவேன்டா. நிறைய பேர் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் பச்சை தமிழன்டா, நான் வருவேன்டா. நிறைய பேர் நான் ஷூட்டிங்க்கு வருவேன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் வர மாட்டேன்டா. சார் அது எங்களுக்கு தெரியும் சார். எப்ப போவீங்க? இது எப்படி இருக்கு? உள்ள போங்க. உள்ள போவீங்க. நான் உள்ள போறேன் வெளில போறேன்றத நான் தான் முடிவு பண்ணோம். இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உள்ள போறேன். உள்ள போ சார். இப்போ எபிசோட் சார். ஓகே ஓகே. இப்போ நீங்க பாத்துட்டீங்க. இப்படி வந்துருங்க. இப்போ எபிசோட் பார்க்க போறாங்க மக்கள். நாள் J1 காலை 8:30. போகாத போகாத என்ன விட்டு போகாது, போகாத போகாத என்ன விட்டு போகாது, போகாத போகாத என்ன விட்டு போகாது, போகாத போகாத. இங்க பாரு, நான் உள்ள வரும்போது எல்லாரும் அவங்கவுங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்னை கட்டி பிடிக்க யாருமே இல்லை தெரியுமா? யார கட்டி பிடிக்க ஆள் இல்ல. உன்னை கட்டி பிடிக்க ஆள் இல்லையா? இல்ல இப்ப சொன்னீங்க யாரோ, யாரு உன்னை கட்டி பிடிக்க ஆள் இல்லையா? இல்ல இப்ப சொன்னீங்களே யாரோ கட்டி பிடிக்க ஆள் இல்லன்னு. உன்னைய கட்டி கருமம், உன்னை கட்டி பிடிக்க ஆள் இல்லையா? கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டாங்களா? நான் வர்றதுக்குள்ள கட்டி பிடிச்சிட்டாங்களா? அடுத்த தடவை கட்டி பிடிக்கிற ஆள் இல்லைன்னா கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் வருவேன். கூப்பிட்டனாலதான் நான் வந்தேன். அடுத்த தடவை கூப்பிடுவியா? ஏய் என்னை கட்டியே பிடிக்கலாம். அந்த பிள்ளை என்ன கலட்டி கொண்டு போய் எங்கடா வைக்க போறா? எங்கடா வைக்க போறா? நாள் 2 மதியம் 3 மணி. அநேகன் சொல்றா. ஏய் சொல்றா குரங்கு. மூடிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வரவும். பாஸ். எஸ் பாஸ். பிக்லாஸ், அந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு அப்புறமா என்னையும் போவியாயும் தனியா கூப்பிட முடியுமா? அங்கேயும் கேமரா இருக்குடா. என்ன கேமரா இருக்கா? எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு முக்கிய அறிவிப்பு. கன்ஃபெஷன் ரூம்ல ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டரை நான் இப்போ படிக்கிறேன். படி. ஸோ இந்த குழுவோட தலைவனா என்னையே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை கொடு. அதை கொடு, பேப்பரை கொடு. இல்ல என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏய் பேப்பரை குடுறா, எனக்கு நம்பிக்கையே இல்லை உன் மேல. கொடு. டேய் அதை வாங்குறா. டேய் முதல்ல யாரு தலைவர் ஆகுறாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசி வரலும் யாரு தலைவன் ஆகாமையே இருக்காங்கிறது தான்டா முக்கியம். வாழ்க்கையில யாரு வீணா போறாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசி வரலும் வாழ்க்கையில யாரு வீணாவே வாழ்றாங்கிறது தான்டா முக்கியம். காலை 9 மணி. மதியம் 1 மணி. மாலை 5:30 மணி. அநேகன். எஸ் பிக்லாஸ். நீங்க தானே தலைவர்? எஸ் பிக்லாஸ். நான் தான் தலைவா. அப்போ ஒழுங்கு மரியாதை பக்கத்துல இருக்கவனை எழுப்பி விடு. உத்தரம் வாங்குறான்டா. நான் எந்திரிக்க கூடாதுன்னு இல்ல, எந்திரிக்க வேணாம்னு இருக்கேன். பிக் பாஸ், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு பனானா, ஒரே ஒரு கிரீன் டீ தானே. நீங்க ஏன் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் ஒன்று பண்ணவா? நான் இப்படி கண்ணை மூடிப்பேனா, நீங்க வந்து பனானாவும் கிரீன் டீ வச்சுட்டு போயிடுவீங்களா? ஓகே, நான் இப்படி கண்ணை மூடிக்கிறேன், நீங்க வந்து வச்சிருங்க. கொடுத்தானா? கொடுக்க மாட்டான். அவன் ஃப்ராடு. அவன்கிட்ட ஃபுட்டே கிடையாது. நம்ம சமைச்சு
கொடுத்தாதான் அவனுக்கு. என்கிட்ட ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு, வேணுமா? Shall we start a life together? பிஸ்கெட் பாக்கெட்டுக்கே வா. பிக்லாஸ், உன்கிட்ட நான் இதுவரை ஏதாவது கேட்டிருக்கேனா? முதல் தடவையா என் வாழ்க்கையில உன்கிட்ட ஒண்ணு கேட்கறேன்டா. ஒரு 5 நிமிஷம் இந்த கேமரா ஆஃப் பண்ணி வைங்க. முடியாது. மாட்டியா? அந்த டிஷ்யூ பேப்பர் கொடு. ஏய், கேமராவை யார் ஆன் பண்றான்றது முக்கியம் இல்ல, அதுல யாரு டிஷ்யூ போட்டு மறைக்கிறான்றதுதான் முக்கியம். வழியா பிக் கிளாஸ்ன்னு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் சரி, நம்ம டைமும் சரி, இவங்களுக்கும் சரி, டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே சரிதான். உங்களுக்கு ஆச்சா, நமக்கு மொத்தம் ஆச்சா. நான் அடுத்த படம் எடுக்க போகிறேன். ஓகே, பாய். இப்பவும் சாரி தான் அழகா இருக்கா? எப்பவுமே நீதான் அழகு.